வணக்கம். இன்னைக்கு உங்களை மீண்டும் இன்றைய தினங்களை சந்திப்பித்து நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நான் பேப்பர் படித்தேன். நீங்களும் எல்லாருமே இந்த பேப்பர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பேப்பர் படித்தது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நானும் அவங்ககிட்ட எல்லாம் பேசினேன். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனை மலர் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னாங்க. அப்போ பேசுற போது என் அருகில் இருந்த நண்பர் சொன்னாரு, இது சாதனை மலரா அல்லது வேதனை மலரா அப்படின்னு பேசினாரு. உண்மையாலுமே அருமையான விஷயமா இருக்கு என்பதற்காக உங்களிடம் ஒரு சில விஷயத்தை பகிர்ந்து கொள்ள நான் முன்னாடி வந்திருக்கிறேன். எந்தெந்த விஷயத்துல சாதனை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, விலைவாசி உயர்வு மிகப்பெரிய சாதனை, மின் கட்டண உயர்வு, விவசாய பொருட்களுடைய விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, அது மட்டும் இல்ல வேலையில்லா திண்டாட்டம், வேலையில்லா இளைஞர்களுடைய எண்ணிக்கை உயர்வு, விவசாய கருவிகளுடைய தரம் இல்லாமல் தயாரிக்கப்பட்ட பொருள்கள் அவற்றுடைய விலை உயர்வு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதாவது போதைப் பொருள், மது பிரியர்கள், கஞ்சா, அதாவது லாக்அப் டெத், கற்பழிப்பு, இளம் பெண்களுடைய பாதுகாப்பற்ற செயல், இது மிகப்பெரிய அளவுல உயர்வு. இது ஒரு சாதனை மலர் அப்படின்னு தான் சொல்லிக்கணும். அதுக்கு அடுத்தது பெண்களினுடைய பாதுகாப்பு, அது 0 லெவல் இருக்கு. அது மிகப்பெரிய சாதனை தான். இதுக்கெல்லாமுக்கு அப்பாற்பட்டு சாலை மற்றும் அடிப்படை வசதிகள் அப்படின்னு எடுத்துட்டா அதுவும் 0 லெவல் இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய மேடையில எல்லா இடத்துலையும் தமிழகம் முன்னணியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. முன்னணியில் இருக்கின்றோம் என்பதை எழுத்துப்பூர்வமாகவும் ஆதாரபூர்வமாகவும் சாதனை மலர் என்கின்ற மக்களினுடைய வேதனை மலரை வெளியிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமா வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வேதனை மலரை நீங்க எல்லாம் படிச்சுட்டு மீண்டும் நம்ம சந்திப்போம்.